வெல்கம் டு ஆதிக்குடி ஃபார்ம்ஸ். நம்ம தோட்டத்தில் தேங்காய் போட வந்திருக்காங்க. அதை பற்றின ஃபுல் வீடியோ தான் இது. மொத்தம் 47 மரம். வாரத்துக்கு 2 தடவை தண்ணி விடுவோம். உரம்னு பார்த்துட்டா மக்கிய மாட்டுச்சாண உரம், நம்ம டெய்லியும் தொளிச்சு வேஸ்ட் பண்ணுற வெங்காயத்தோட தோல், பூண்டு தோல், பருத்தியோட தொக்கு, அரிசி சாக்கு இத்து போச்சுன்னா எலி குறிச்ச மாதிரி பீஸ் ஆயிரும் இல்லையா, அதை கூட நாங்கள் விடாமல் தென்னை மரத்துக்கு உரமாக போடுவோம். இப்போ அங்கங்கே இருக்க தேங்காயெல்லாம் ஒன்று சேர்க்கணும். அது மட்டும் நாங்கள் உரமாக போடாமல் மரத்தோட இலைகள், மாடு சாப்பிட்டு போட்ட அந்த தட்டு மிச்சமாக இருக்கிறது, சாப் கட்டர் இருக்கிறதுனால தட்டு வீணாகிறதில்ல. சாப் கட்டர் வராததுக்கு முன்னாடி இந்த தட்டை மாட்டு சாணத்தோடு நம்ம கொட்டி வச்சிட்டோம்னா குப்பையாக மாறிடும். அதை தான் நம்ம எடுத்து உரமாக யூஸ் பண்ணணும். ஒரு மரத்துக்கு ஆவரேஜாக 20லேருந்து 30 நல்லா உரம் வச்சு நல்லா தண்ணி வச்சு நம்ம பார்க்கும்போது 40லேருந்து 50, 60 காயெல்லாம் போடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரே ஒரு மரத்தில் மட்டும் எங்களுக்கு ஒரு டைம் 100 காய் விழுந்துச்சு. அது எங்களால் நம்பவே முடியலை. இன்னும் நம்ம மெயின்டைன் பண்ணும்போது இன்னும் நம்மளுக்கு காய் அதிகமாக கிடைக்கும். நாங்கள் ரெகுலராக வாங்குறவங்க தான் வந்திருக்காங்க. ஸோ கால் பண்ணி எவ்வளோ டேஸ் ஆச்சு பார்த்தீங்களா. இந்த தேங்காயோட மட்டையை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போது தேங்காயோட ரேட் 9 ரூபாய். ஆனால் எங்கள் லோக்கல் சந்தையிலேயே சின்ன காய் தான் 3 காய், அது 40 ரூபா. இப்போ ஆவரேஜாக ஒரு கால்குலேட் சொல்கிறேன். 800 காய்க்கு 9 ரூபாய்னு போட்டால் 7200 வருது. நம்மளுக்கு எல்லா காயுமே எடுத்துக்க மாட்டாங்க. சில காய் வேண்டான்னு சொல்லி விட்டுருவாங்க. அதை நாங்கள் முளைக்க போகிறதுக்கு யூஸ் பண்ணிப்போம். இல்லாட்டினா வீட்டுக்கு சட்னிக்கு, வீட்டுக்கு தேவையானதுக்கு யூஸ் பண்ணிப்போம். இயற்கையாக விளையும் உணவுப் பொருட்களை உண்டு நலமுடன் வாழ்க்கை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை ஆதிக்குடி ஃபார்ம்ஸ்.